கேப்டன் அவர்கள் நிறைய படத்துல பேசியிருப்பாரு. அவருடைய அந்த கம்பீரமான குரல், ஜாதி ஜாதிங்கிறியே, ஜாதியாட ஒன்ன பெத்துட்டு உங்க அம்மாடா மடையா, புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் இல்லடா. நான் எனக்கு பெரிய ரோல் மாடல் அப்படின்னா எங்களுக்கு நான் உலக நாயகன் ஆழ்வார்பேட்டை ஆண்டவரை சொல்வேன். ஆனால் புரட்சி கலைஞர் மாதிரி இனி ஒரு அந்த சகாப்தம் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கூட்டம் வரவே வராது. அதாவது இருப்பதை அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் என்றால் அதை சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர். ஸோ அதனால் அவருடைய வாய்ஸ் பேசிட்டு அடுத்து நான் இயக்குனர்கிட்ட கொடுத்துட்றேன். ஓ, கேப்டன் அவர்கள் இந்த ஊர் மருமகனா, அது எவ்வளோ பெரிய கொடுக்கணும் பாருங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ ஊரில் நான் கேப்டன் மாதிரி பேசியிருக்கேன். சங்கராபுரத்தில் சங்கர் கேப்டனுடைய மருமகனாக இருக்கக்கூடிய இந்த ஊரில் அவருடைய வாய்ஸ் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்துருவோம். அப்போ பிரேமலதா அண்ணியார்கிட்ட நாங்கள் சொன்னேன், ஐயாட்ட சொல்லுங்க அப்படின்னு. கிட்ட போய் பேசுகிறப்போ அப்போ தான் அவருக்கு கேட்கும்னாங்க. காதுகிட்ட போய் ஐயா நான் ரோபோ சங்கர் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அண்ணியார் சொன்னாங்க, உங்களை மாதிரியே பேசுவார்ல ரோபோன்னொடனே அப்படியே பேசு பேசு அப்படின்னாரு. அவரை மாதிரி நான் பேசி காமிச்சேன். பேசினோடனே அந்த கையை எடுத்து அப்படியே என் கையை பிடிச்சி அவர் நெஞ்சில் அப்படியே வச்சுட்டு 5 நிமிஷம் எடுக்கவே இல்லை. அது என் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். இனிமேல் அப்படி ஒரு கூட்டத்தை திரை உலகில் எந்த கலைஞனுக்கும் பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவன் அவர் கேப்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் அவர்கள் மாதிரி பேசணும் அப்படின்னாங்க. பொதுவாக நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஜூனியர்லையும் சொல்லியிருக்கேன், பல ஊர் கலைஞர்கள் எல்லாத்தையுமே கேப்டன் மாதிரி பேசுகிறீங்கன்னா இயலாமையை வைத்து ஆதாயம் தயவு செய்து தேடாதீங்க. அவரால் பேச முடியாத குரலை வச்சு பேசி அதில் ஆதாயம் தேடாதீங்க. அவருடைய கேப்டனுடைய வாய்ஸ் எவ்வளவோ இருக்குது. அதனால் அந்த கம்பீரமான குரலில் பேசுங்க, அதுதான் கேப்டனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு கேப்டன் அவர்கள் நிறைய படத்தில் பேசியிருப்பார். அவருடைய அந்த கம்பீரமான குரல், ஜாதி ஜாதிங்கிறியே, ஜாதியாட ஒன்ன பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். இடி தரையில விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா